வணக்கம். 2024 இன்ஜினியரிங் சேர போற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பேரண்ட்ஸும் அதிகமாக கேட்குற கொஸ்டின் என்ன தெரியுமா? இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா டிகிரீஸ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதற்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக 2019, 2020, 21, 22, 23 இந்த 5 வருஷத்தோட டேட்டாவை வச்சு இந்த வருஷம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா டிகிரீஸ் ஆகுதாங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை போல பல பேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையில இருந்தா நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இன்ஜினியரிங் படிப்புக்கான ஆர்வம் என்பது வருட வருடம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வருட வரும் ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஐயோ இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதாமே, நம்ம யாருக்குமே சீட்டு கிடைக்காதான் அப்படிங்கிற ஒரு பயத்தை பல யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் இந்த வருஷம் கட் ஆஃப் எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது தெரியுமா, அதனால உனக்கு இந்த காலேஜில் சீட்டே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பின்பத்தை நிறைய பேர் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அதுக்கப்புறம் உண்மையா மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் ரொம்ப கவலையோட இருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஒண்ணா சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாமே +2 ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மே 6ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுறதும் டிகிரீஸ் ஆகுறதும் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றதுன்னா, உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க் இந்த 3 மார்க்கை வச்சு தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல கட் ஆஃப் பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். அதே போல செண்டம் இந்த 3ல எவ்வளவு செண்டம் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ பிசிக்ஸ்ல எத்தனை செண்டம் வரும், கெமிஸ்ட்ரியில எத்தனை செண்டம் வரும், அதே போல மேக்ஸ்ல எத்தனை செண்டம் வரும் அப்படின்னு தெரியல. இந்த வருஷம் மேக்ஸ்ல அதிகமான செண்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லாரும் நல்ல மார்க் எடுத்தா எல்லாருக்குமே நல்ல கட் ஆஃப் வரும். எல்லாருக்குமே நல்ல கட் ஆஃப் வந்துச்சுன்னா போட்டி அதிகமாகும். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இந்த வருஷம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகுது கட் ஆஃப். அதனால பல கல்லூரிகள்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லாம போகுது அப்படின்ட்டு சில ஒண்ணுமே தெரியாத சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, சில பேர் சொல்றாங்க யூடியூப் சேனல்ல, சில பேர் உங்களுடைய சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க இந்த வருஷம் சீட்டே கிடைக்காதுன்னு. அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஒரு விஷயம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2019 இருந்து நான் உங்களுக்கு 4 வருஷத்தோட ஒரு 5 வருஷத்தோட டேட்டாவை உங்களுக்கு கண்ணு முன்னாடி இப்ப நான் சொல்ல போறேன். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2019 பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 178. இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அவங்களே எடுத்துக்கிட்ட ஒரு கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மாணவர்கள். முதல் ரவுண்ட்ல வந்த கட் ஆஃப்ல எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது 200 கட் ஆஃப்ல இருந்து 178 வரைக்கும் 2019ல 9872 பேர் இருந்திருக்காங்க. அதே போல 2020ல பாத்தீங்கன்னா 199.667 அந்த கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு 175 வரைக்கும் 12263 பேர் இருந்திருக்காங்க. அதே போல 2021ல பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 186 வரைக்கும் 14788 பேர் இருந்திருக்காங்க. அதே போல 2022ல 200 கட் ஆஃப்ல இருந்து 184.5 வரைக்கும் 14524 பேர் இருந்திருக்காங்க. 2023ல பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 177 வரைக்கும் 22761 பேர் இருந்திருக்காங்க. அப்ப நீங்க எல்லாம் இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். மாணவர்கள் அதிகமா வருஷம் படிக்கிறாங்க. பாருங்களேன், 2019 விட 2020ல அந்த அந்த அவங்களுடைய எண்ணிக்கை, இந்த கட் ஆஃப்ல அதிகமா வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. 2021லயும் அதிகமாயிருக்கு, 2022லயும் அதிகமாயிருக்கு, 23லயும் பாத்தீங்கன்னா அதிகமாயிருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா 2024லயும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. காரணம் என்னன்னா, மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துருச்சு. இந்த வாட்டி சுலபமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா செண்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால எப்படி வேணா நடக்கலாம். உங்களுடைய அந்த +2 ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறமே நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் போட்டுடலாம். கண்டிப்பா நீங்கெல்லாம் எந்த ரவுண்ட்ல வருவீங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல உங்களுக்கு எப்படி கிடைக்கும், என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையாங்க, அதுக்கு பதில சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய என்கிட்ட ஒரு பதில் இருக்கு. என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் எண்ணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆனா கூட
எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா பல கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல்லேருந்து நான் ஒரு ஆள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்ற யாருமே இதை பற்றி பேசுறதே கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்த சொல்லிட்டா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி ஆயிடுவாங்க, மாணவர்களும் புத்திசாலி ஆயிடுவாங்க, பெற்றோர்களும் புத்திசாலி ஆயிடுவாங்க. அதை சொல்லவே மாட்டாங்க யாரும். பல இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஒரு முறை நான் சொல்றது உங்களுக்கு உண்மைன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் 11 கல்லூரிகளை நாங்கள் இழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி கடைசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 25,000 சீட்டை இந்த வருஷம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 429 கல்லூரிகளில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன். மேலும் 429 பொறியியல் கல்லூரிகளில் கூடுதலாக 25,000 இடங்கள் உருவாக்க கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இப்போ என்ன சொன்னாங்க, இதே மாதிரி உங்களுக்கு ஓப்பனா சொல்றது என்னன்னா இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க. அந்த விஷயம் ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது? சரிப்பா, சீட்டே இன்க்ரீஸ் பண்ணட்டும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குதுல்ல, அப்போ ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கில் நீங்களே பார்த்துக்கலாம். போன வருஷம் சிஎஸ்சி சீட் எவ்வளோ இருந்துச்சு, அதை விட இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 60 சீட்டா, இந்த வருஷம் ஒரு 240 சீட் இன்க்ரீஸ், அதாவது 120 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால கவர்மெண்டே வந்து இந்த வாட்டி நம்மளுடைய கல்லூரிகள், பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், பெரும்பாலும் பிரைவேட் காலேஜ் எல்லா காலேஜ்லையுமே சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தலை சிறந்த கல்லூரிகளில் மட்டும்தான் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சிஎஸ்சி, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே எல்லாருமே வருஷம் எடுத்து படிக்கிறாங்க. அதனால அதில் தான் சீட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். கட் ஆஃப் ஒரு பக்கம் உயர்ந்தா கூட இங்கே சீட் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு காரணத்தினால இந்த வருஷம் கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கு. இதை தான் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். தயவு செய்து இந்த விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் வந்து போன வருஷம் ரிப்போர்ட் படி உங்கள்கிட்ட சொல்கிறேன். 2023 படி பார்க்க போகும்போது தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக 1,57,378 இன்ஜினியரிங் சீட் இருந்துச்சு. அதில் இந்த வருஷம் 25,000 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் 1,80,000 சீட்டு கிட்ட இந்த வருஷம் நம்மளுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரப்போகுது. அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் குறையலனா கூட 2023 என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். கண்டிப்பாக அதே ரேஞ்சுக்கு தான் வரும். உங்களுக்கு போன வருஷம் ஒரு கட் ஆஃப் கிடைச்சிருந்துச்சுல, அதை விடலாம் 2-3 கட் ஆஃப் எல்லாம் கூடலாம் போயிடாது. யாரும் பயப்படாதீங்க. எல்லாரும் மேக்ஸில் சென்டம் வாங்கிட்டாங்கன்னா யாரும் பயப்பட வேணாம். இங்கே 25,000 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கல்லூரிகளில் தெரியுமா? பெரிய பெரிய கல்லூரிகளில். சிறிய கல்லூரிகளில் எப்படி உயர்த்துவாங்க? அங்கே ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கை ஒழுங்காக நடக்கலை. அந்த கல்லூரியில் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுறது? பெரிய கல்லூரிகள் மட்டுமே உங்களுக்கு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேரடியாக கல்லூரியில் கேட்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் நமக்கு அவங்களுடைய புக்லெட் கொடுக்கையில் ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டோன்ட் வெரி. அதனால் இந்த வருஷம் கட் ஆஃப் என்னையை பொறுத்த வரைக்கும் பல கல்வி ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள் என்னதான் சொன்னாலும் கூட நான் சொல்கிறேன், இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையுது. அப்படி குறையலனா கூட மேபி உங்களுக்கு போன வருஷம் 2023 எப்படி இருந்துச்சோ அதே போல தான் வரும் அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும். சரியா? அதனால வந்து டோன்ட் வெரி. இன்னும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரப்போகிறாங்களோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு பிடிச்ச காலேஜை அவங்களால எடுக்க முடியும். இதே 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் வந்தால் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சீட் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சீட் எடுக்க முடியும். இதன் அடிப்படையில் பார்க்க போனோம்னா இந்த வருஷம் 7.5 7.5% இடஒதுக்கீடு சீட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது வரைக்கும் போன வருஷம்லாம் 11,804 சீட்டு தான் இருந்துச்சு. இந்த வருஷம் அது 15,000 கூட உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதனால இந்த சீட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கட் ஆஃப் உங்களுக்கு தரமாக கண்டிப்பாக குறையுது. அதனால மற்ற யூடியூப் சேனலை பார்த்தும் மற்ற பேர் சொல்லியும் அதெல்லாம் கேட்டு காதில் வாங்கி போட்டுக்காம தயவு செய்து +2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க.
உங்களுடைய கட் ஆஃப் பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்க. கட் ஆஃபை பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வெரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதனால மற்றவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நம்ம டைரக்டா காலேஜை போயிடுவோம், சேர்ந்துருவோம், அப்படி இப்படின்ட்டு பயந்துகிட்டு இருக்காதீங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆடியோ. கடைசி ஒரு வாட்டி சொல்லிடுறேன், ஆடியோங்கிற வீடியோ கடைசி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கட் ஆஃப் இந்த வருஷம் குறையுது, கண்டிப்பா போன வருஷம் இருக்கிறத விட குறையுது. அப்படி இல்லைன்னா 2023 இருந்தது போலவே வரும். அது எவ்வளவு பேர் சென்டம் வாங்குறாங்க, மேக்ஸ்ல எத்தனை சென்டம், பிசிக்ஸ்ல எத்தனை சென்டம், கெமிஸ்ட்ரியில் எத்தனை சென்டம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். தேங்க்யூ, பாய் பாய் டிடிஜிஸ். அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச், பாய்.